अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய அடிப்படையில் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத மறக்கக்கூடாத ஒரு நபராக இடம் பிடித்திருக்கக்கூடிய அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நபராக இவர் ஆனதற்கான பின்னணி என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய ஆரம்பகட்ட வரலாறுகளை எடுத்து நாம் பார்க்கிற போது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்குள் கண்டிப்பாக நுழைய மாட்டார்கள் என்பது போன்ற எண்ணங்கள் ஏற்படுகிற அளவுக்கு அவருடைய ஆரம்ப காலகட்ட வரலாறுகள் அமைந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாத்துக்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடுமையாக எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு குறிக்கோளோடு எதிர்க்க வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார்களோ, அவர்களெல்லாம் பெரும்பாலும் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்குள் இந்த இஸ்லாத்தின் வலையில் வீழ்ந்து முஸ்லிம்களாக மாறிய வரலாறுகள் நிறையவே காண கிடைக்கிறது. அதே போன்றுதான் இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை கடுமையாக விமர்சித்து, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை கடுமையாக துன்பம் கொடுத்து, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கடுமையாக போராடிய ஒருவர் இருப்பார் என்றால் அவர் இந்த அபூ சுஃபியானாகத்தான் இருக்க முடியும். உத்துபா, ஷைபா, அபூ ஜஹல், அபூ சுஃபியான், இது போன்ற பட்டியல், அபூ லஹப், இந்த இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகளுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் அந்த பட்டியலில் ஒரு இடம் இந்த அபூ சுஃபியான் அவர்களுக்கும் ஆரம்ப கட்டத்திலே வழங்கப்பட்டது. ஆனா உத்துபா, ஷைபா, அபூ ஜஹல் போன்றவர்கள், அபூ லஹப் போன்றவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டார்கள். இவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபாவினுடைய தந்தையாக இருக்கிறார்கள். இவங்களுடைய மகள் உம்மு ஹபீபாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அதே போன்று இவருடைய மகன்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய மனைவியுடைய பெயர் ஹிந்த். இப்படி இவருடைய குடும்பம், இந்த ஹிந்த் அவங்களும் பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு நுழைந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழராகவே மரணித்தார்கள். அதே போன்று அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணிக்கிற காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறந்த நபித்தோழராக மரணித்திருக்கிறார்கள். ஆனா இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாம் பற்றிய வாழ்க்கைகளை பேசப்படுவதை விட அதிகமாக இஸ்லாத்தை அவர் எதிர்த்த வரலாறுகள் தான் பேசப்படுகிறது. அதனால அபூ சுஃபியான் என்ற பெயரை கேட்டாலே மனசுக்குள்ள என்ன எண்ணம் வரும் தெரியுமா? இவர் ஒரு இஸ்லாமிய எதிரியாகத்தான் பார்க்க தோன்றும். இஸ்லாத்தினுடைய எதிரியாகத்தான் இவர் சித்தரிக்க முனையப்படுவாரே தவிர இவர் ஒரு நபித்தோழராக பார்க்க முடியாத அளவுக்கு இவருடைய ஆரம்ப காலகட்டம் இருந்திருக்கிறது. ஆனால் பிற்காலத்தில் திருந்தி இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சிறந்த நபித்தோழர். இவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு செயல்பட்டார் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவில வாழுகிற காலத்தில் இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்யும் போது மக்காவிலே ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக கடுமையான வேலைப்பாடுகளை இவர் செய்து கொண்டிருந்தார். இதே நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு கூட மக்காவிலே இருந்து கொண்டு
நபிகள் நாயகத்தை சீரழிக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அலைந்த ஒரு நபராக இவர் இருந்தார். இவர் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறார் என்று கேட்டா, முஸ்லிம்களுடைய ஒரு படை, முஸ்லிம்களுடைய ஒரு குழு ஹிர்கல் மன்னனுடைய ஆட்சிக்கு கீழ்ப்பட்ட நாட்டிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஆள் என்ன செய்யறார் தெரியுமா? மக்காவுல இருந்து கிளம்பி ஹிர்கல் மன்னனை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு என்ன சொல்றாரு? உங்க நாட்டுக்குள்ள முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க, இவங்களை நாட்டை விட்டு வெளியேத்துங்க, இங்க இருந்தா மக்காவுல இருந்தா தான் வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லி வெளியூருக்கு ஹிஜ்ரத் போனாங்க. வெளியூருக்கு போய் என்ன செய்யறாரு கேட்டா, இந்த அபூ சுஃபியான் நீங்க முஸ்லீம்களை வெளியேத்தணும், முஸ்லீம்களை உங்க கூட வச்சுக்கிற கூடாது என்று சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணுவதற்காக ஹிர்கல் மன்னனை நாடி செல்கிறார். இந்த ஹிர்கல் மன்னன் யார் தெரியுமா? இவர் ஒரு சிறப்பான ஒரு சிறந்த மனிதர். எந்த அளவுக்கு சிறந்த மனிதர் என்று கேட்டா, இவர் தன்னுடைய மார்க்கத்தில் தெளிவாக இருந்த ஒருவர், தன்னுடைய மார்க்கம் கிறிஸ்தவ வேதத்தில் தெளிவாக இருந்த ஒருவர். இவர் என்ன செய்யறாரு கேட்டா, இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு முற்பட்ட நேரத்தில் ஹிர்கல் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு மொழிபெயர்ப்பாளரை வர சொல்றாங்க. ஏன்னா ஹிர்கல் மன்னனுக்கு அரபி கிடையாது, இவர் பேசுறது அரபி. ஒரு மொழிபெயர்ப்பாளரை வர சொல்லுன்னு சொல்லி ஒரு ஆளை முத்தரிச்சு மொழிபெயர்ப்பாளரை வச்சு கொண்டுதான் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க தெரியுமா? ஹிர்கல் மன்னன் சொல்றாரு, அந்த அபூ சுஃபியானை பார்த்து உங்களோட இருக்கிற எல்லாரையுமே வர சொல்லுங்க. எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. நின்றது பிறகு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இப்ப சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்பேன், கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் உண்மையான பதிலை மட்டும்தான் சொல்ல வேண்டும். நான் சில கேள்விகளை இப்ப உங்கள்கிட்ட கேட்பேன், கேட்கிற நேரத்தில் எந்த காரணம் கொண்டும் பொய் சொல்லக்கூடாது. இவர் பொய் சொன்னாருன்னு சொன்ன பின்னாடி இருக்கிற நீங்க காட்டி கொடுத்துறனு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அபூ சுஃபியான் என்ன நினைக்கிறார் தெரியுமா? நாம ஏதாவது பொய்ய சொல்லிட்டோம்னா பின்னாடி இருக்கிறவன் பயத்துல காட்டி கொடுத்துருவான், காட்டி கொடுத்தா அரசு என்ன செய்வான், நம்மளை கொண்டு போடுவான். அப்ப உண்மையிலேயே என்ன நினைக்கிறார் தெரியுமா? அவரே சொல்றாரு, ரசூலுல்லாவை பத்தி ஒரு பொய் சொல்ல டைம் கிடைக்காதான்னு நான் யோசிச்சேன். அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கொண்டுதான் இந்த கேள்விகளுக்கு முகம் கொடுக்கிறார். ஹிர்கல் மன்னன் முதலாவது என்ன கேள்வி கேட்கிறான் தெரியுமா? கைஃப நஸபுஹு ஃபீக்கும், முகம்மது என்ற ஒருவர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதாக நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, அந்த முகம்மதுடைய குடும்ப பாரம்பரியம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது அபூ சுஃபியான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹுவ ஃபீனா ஸூ நஸபின், அவர் எங்க சமுதாயத்திலேயே ஒரு சிறந்த பாரம்பரியத்தை கொண்டவர், ஒரு சிறந்த குடும்பத்தில் பிறந்தவர். நபிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறப்பான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த குடும்பத்தை சொல்லி காட்டி அவர் சிறந்த பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத ஹிர்கல் மன்னன் மனசுல வச்சுக்கிறாரு, நல்ல குடும்பத்திலாம் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கறத. இன்னைக்கு நம்மளோட ஒரு கூட்டம் இருப்பாங்க, மௌலானாக்கள் இருக்கிறாங்களா, மௌலானா மௌலானான்னு இருப்பாங்கல்ல, அலவி மௌலானா, அந்த மௌலானா, இந்த மௌலானா ஒரு கூட்டம் இருக்குதுல்ல. இந்த மௌலானாண்டா என்னன்னு தெரியுமா? மௌலானாண்டா என்ன சொல்லுவாங்க? நாங்கெல்லாம் நபிகள் நாயகத்துடைய பரம்பரை, நபிகள் நாயகத்துடைய பரம்பரைக்கு வந்து ஜக்காத்து சதக்கா எல்லாம் ஹராம், எந்த காரணம் கொண்டு கை நீட்டி எடுக்க கூடாது. நபிகள் நாயகத்துல பரம்பரை மாதிரியா இவங்க இருக்கிறாங்க? நபிகள் நாயகத்துல பரம்பரையா இருந்தா மௌலானா மௌலானான்னு பேர் வச்சிருக்கிற எல்லாரையுமே பாருங்க, அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, ரசூலுல்லாஹ் நிலைமை எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் ஃபேமிலிக்கு இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? எந்த சம்பந்தம் இல்ல. ஸ்ரீலங்காக்காரன் யாருமே அரபு நாட்டில இருந்து வந்தவங்க இல்ல. இவங்களுக்கு அதுல ஒரு பெருமை, நாங்கெல்லாம் நபிகள் நாயகத்துடைய குடும்பம், இவன் செயல்பாட்டை பார்த்தாலே இவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியா இருக்க முடியாதுன்னு விளங்கிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை வணங்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற சொன்னவர்கள், இவன் ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறான்? அல்லாஹ்வை வணங்க சொன்ன இடத்துல அவுலியாவை கொண்டு கபரை கொண்டு வச்சிருக்கிறான். கபரை தானே வணங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை வணங்க வேண்டிய இடத்துல அவுலியாக்களை வணங்குபவர்கள் நபிகள் நாயகத்துடைய குடும்பம் என்று சொல்லிக் கொள்வதே கேவலமானது. இவர் என்ன இரண்டாவது என்ன கேட்கிறார்னு கேட்டா, குடும்பத்தை கேட்டாரு, குடும்பம் சூப்பரான குடும்பம் விளங்கிடுச்சு. இரண்டாவது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கிறாரு, அபூ சுஃபியானே, இந்த முகமது அவர்கள்
ஃபஹல் கால ஹாதல் கௌல மின்கும் அஹதுன் கத்து கபலஹு. இவர் தன்னை நபி என்று வாதிடுவதற்கு முன்பதாக உங்களுடைய கூட்டத்தில் மக்காவுல யாராவது இப்படியான வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்களா? அரபுகள்ல யாராவது இதுக்கு முன்னாடி நானும் நபி என்று சொல்லி வாதிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அபூ சுஃபியான் என்ன சொல்றாருண்டா, இல்ல யாருமே சொல்லல, இவர் தான் முதல்ல வந்து தன்னை நபி என்று அறிமுகப்படுத்துகிறார் அப்படிங்கிறாங்க. இந்த பதிலையும் மனசுல அபூ சுஃபியான் வச்சுக்கிறார். ஒவ்வொரு கேள்வியா ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க, பின்னாடி அவர் சொல்லும் போது விளங்கும். மூணாவது அபூ சுஃபியான் அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஃபஹல் கான மின் ஆபாயிஹி மின் மலிக், அவருடைய குடும்பத்தில் யாராவது அரசர்களாக இருந்திருக்கிறாங்களா? என்ன டெஸ்ட் பண்றாரு தெரியுமா? இவர் நபியா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் கேட்கிறாரு, அவர குடும்பத்தில் யாராவது அரசர்களாக ஜனாதிபதிகளாக இருந்திருக்கிறார்களா? சொல்லும் போது அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்ல யாருமே இருக்கல, மக்காக்காரர் தானே, அதனால தெளிவா தெரியும், யாருமே அவர ஃபேமிலியில யாருமே அரசர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பிறகு திரும்ப கேட்கிறாரு, ஃபஅஸ்ராஃபுன் நாஸி யத்தபிஊனஹு அம் துஆஃபாஹும், அவரை பின்பற்றுபவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்களா அல்லது நல்ல வசதி படைத்த ஊருக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு கௌரவமான ஆக்கா இருக்கிறாங்களா? இவரை பின்பற்றுத மக்கள் எப்படிப்பட்டவங்க? ஏழை பால பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்களா அல்லது எல்லா பணக்காரனுமா அல்லது பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்க அல்லது ஊருக்குள்ள நல்ல கௌரவம் உள்ளவங்க இவங்க பின்பற்றுதாங்களா அப்படின்னு கேட்கும் போது அபூ சுஃபியான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பல் துஆஃபாஹும், அவரை பின்பற்றுபவர்கள் ஏழைகளாக முடியாதவர்களாக கஷ்டப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள், பணக்காரங்க நிறைய பேர் அவரை பின்பற்றல அப்படிங்கிறாங்க. அதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாரு. திருப்பி என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அடுத்த கேள்வியா கேட்கிறாரு, அயஸீதுன அம் யன்குஸூன், அவர்கள் அதிகரிக்கிறார்களா குறைகிறார்களா? முகமதுடைய பேச்சை கேட்டு மக்கள் அவருக்கு கூட்டம் பெருகுதா அல்லது குறைஞ்சுக்கிட்டு போகுதா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பல் யஸீதுன், இல்ல நிறைய கூடிக்கிட்டே வர்றாங்க, அதனாலதான் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிறாரு. கூடிக்கிட்டு வந்ததுனாலதான் இருக்கல்கிட்ட வந்து போட்டு கொடுக்கிற அளவுக்கு பயம் வந்திருக்குது, இல்ல கூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு பதில சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு அவர் கேட்கிறாரு, அவருடைய முகம்மதுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட யாராவது, முஸ்லிமாக மாறிய யாராவது முகம்மதுடைய கருத்து தவறானது பொய்யானது என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருக்கிறார்களா, காபிராக மாறி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, இல்ல அப்படி யாருமே போகல, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள சிறப்பம்சமே அதுதான். என்ன சிறப்பம்சம்? இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டு ஒருத்தன் வெளியே போறான்னா இந்த கொள்கையை குறை சொல்லிவிட்டு எவனும் வெளியே செல்ல முடியாது. இன்றைக்கு கூட இஸ்லாத்துக்கு வெளியிலே கொள்கைக்கு வெளியிலே இருக்கிற அத்தனை அசத்தியவாதிகளையும் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் நம்ம கொள்கை தப்புன்னு வெளியில நிக்க மாட்டான். உள்ளத்தால சொல்ல முடியுமா இந்த கொள்கை தப்புன்னு? யாரோடையாவது கொண்ட கோபம் குரோதத்தினால நம்மளை எதிர்ப்பானே தவிர உண்மையான கொள்கையை எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியாது. ஹாமித் பக்ரி இஸ்லாமிய ஏகத்துவ தமிழுலக வரலாற்றில் அத்தனை பெரும்பாலான மக்களால் அறியப்பட்ட ஒரு சிறப்புமிக்க பேச்சாளராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருந்தார். தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் இவரை தெரியாதவர்கள் இப்ப இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்குமே தவிர முதியவர்கள் யாருக்கும் ஹாமித் பக்ரியை தெரியாமல் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த ஏகத்துவ கொள்கைக்காக பாடுபட்ட ஒருவர். எந்த அளவுக்கு பாடுபட்டார்? சகோதர பிஜி அவங்க எத்தனை விவாதங்களை கலந்து கொண்டாங்களோ அத்தனை விவாதங்களிலும் அவரோடு கூட இருப்பார். இலங்கையிலே திகாரியிலே தரீகாவுக்கு எதிராக சிறப்பான சில பிரச்சாரங்களை அவர் மேற்கொண்டார், இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு. இப்படி இலங்கையின் கபர் வணக்கத்தை துடை தெரிவதற்கு கூட அவருடைய பங்களிப்புகள் நிறையவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஹாமித் பக்ரி இன்னைக்கு எங்க இருக்கிறார் தெரியுமா? காயல்பட்டணம் தர்காவினுடைய ட்ரஸ்டியா இருக்கிறாரு. ஹாமித் பக்ரி எந்த தர்கா கூடாது எந்த தரீகா கூடாது என்று சொல்லி தௌஹீதுக்குள்ள வந்தாரோ அவர் இன்றைக்கு என்ன செய்யறாரு? யா அல்லாஹ், தௌஹீத் ஜமாத் என்ற வழிகட்ட அமைப்பிலே இருந்தேன், எனக்கு நேர்வழி காட்டி விட்டாய், இன்றுதான் எனக்கு நேர்வழி கிடைத்திருக்குது என்று சொல்லி திரும்ப இருந்த மாதிரியே வந்த மாதிரியே ரிட்டர்ன் போய் தர்காவிலே கையேந்தி கொண்டு பழைய அனாச்சாரத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவரால நான் இருந்த கொள்கை இன்ன அடிப்படையில் வழிகேடுன்னு சொல்லி நிறுவ முடியுமா? மறுமை நாள் வரைக்கும் நிறுவையலாது. ஏன் நிறுவையலாது? அவர் இந்த கொள்கையை குறை சொல்லிவிட்டு செல்லவில்லை, பிஜேயை குறை சொல்லிவிட்டு வெளியே போனார். போனதுக்கான காரணம் என்ன?
கொள்கையை குறை சொல்லிட்டு போகல, பிஜே குறை சொல்லிட்டு போனாரு. அவர் பிஜே தான் அப்ப கொள்கையா நினைச்சிருக்காரு தவிர இந்த கொள்கையை மார்க்கமாக நினைக்கவில்லை. கொள்கைக்காக வாழ்பவன் கடைசி வரைக்கும் கொள்கையில் இருப்பான். பிஜேக்காக இந்த கொள்கைக்கு வந்தவன் கடைசி வரைக்கும் இருக்கவே மாட்டான், தொலைஞ்சு போயிடுவான். இந்த கொள்கைக்காக வரணும்னா கொள்கை உண்மைன்னு நினைச்சு இந்த கொள்கைக்குள்ள நுழையணுமே தவிர பிஜே சொன்னால் சரியாக இருக்கும், பிஜே சொல்றதுனால தான் உண்மை, பிஜே சொல்றதுனால தான் நாங்க வர்றோம் என்று சொல்லி பிஜேக்காக யாராவது இந்த கொள்கைக்குள் நுழைந்தால் அவர்கள் வரலாற்றில் கண்டிப்பாக இருந்தது கிடையாது, இருக்கவும் மாட்டாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு அறிஞருக்காக இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள் யாரும் இருந்ததில்லை. அதுக்கு ஹாமித் பக்ரி கண்கூடான ஒரு ஆதாரம். அதே போல பாக்கர் சொல்லி ஒருத்தர் இருந்தார், ஒரு ஜோக்கரை கூட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாக்கர் வெளியே போன நேரத்தில் வெளியே போறதுக்கு முதல் நாள் நடந்த டிஸ்கஷன் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல சித்திக் சொல்லி ஒருத்தன் பேசுவாரு, ஆரம்ப கால தௌஹீத் ஜமாத்துடைய ஒரு முக்கியஸ்தராக இருந்தார். அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த ஜமாத்தை விட்டு நான் போனேன்னா கண்டிப்பாக வழிகட்டு போயிருவேன், இந்த ஜமாத்து தான் நேர்வழின்னு எனக்கு தெரியும்னு சொன்னான். சொல்லி 2வது நாள் இந்த ஜமாத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான், வெளியே போயிட்டான். அவனை போக முன்னாடியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டான். அல்லாஹ் எப்படி ஆக்குறான்? சீக்கிரமாய் பழித்த சித்திக்கின் வாக்குறுதி சொல்லி ஷம்சுல்லுஹா அடிக்கடி சொல்லுவார். எதுக்கு சொல்லுவாரு? இந்த கொள்கையை குறை சொல்லிட்டு யாரும் போக முடியாது. அதைத்தான் அவர் கேட்கிறாரு. இந்த கொள்கை பிடிக்கவில்லை என்று சொல்லி முகம்மதை விட்டு யாராவது வெளியே போயிருக்கிறார்களா? இல்ல, யாருமே போனதில்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல சில பேர் முர்த்ததா போனாங்க, கொள்கை தப்புன்னு போகல, வேற வேற காரணங்களுக்காக தான் போனாங்க. உண்மையிலே கொள்கை தப்புன்னு போயிருந்தா அபூ சுஃபியான் இந்த இடத்துல ஆமா போயிருக்காங்கன்னு சொல்லிருப்பாரா இல்லையா? சொல்லாதுல இருந்து என்ன விளங்குது? ஒருத்தர் கூட இந்த கொள்கையை குறை சொல்லி வெளியே போகவில்லை. அதுக்கு பிறகு என்ன கேட்கிறாரு கேட்டா, அவரு பொய் சொல்லி நீங்க பார்த்திருக்கிறீங்களா? முகமது நபி அவங்க பொய் சொல்லி நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அவர் பொய் சொல்லுவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டதோட இவர் என்ன சொல்றாரு? இல்ல, அவரு எந்த காலத்திலையும் பொய் சொன்னதில்லை, பொய் சொன்னேன்னு சொல்ல ஏழுமா அந்த வாயால? அல்லாமீன் பட்டம் கொடுத்தது யாரு? முஸ்லிம்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்ற பெரிய பெரிய பட்டங்களை எல்லாம் கொடுத்தது யாரு? அந்த மக்கா காவிர்கள் தான் ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்க சித்திக் உண்மையாளர், நீங்கள் அமீன் நம்பிக்கைக்குரியவர், இது எல்லாம் சொன்னதே அவங்க தான். இன்னைக்கு பொய்யர் என்று சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. அதையும் கேட்டு மனசுல வச்சுக்கிட்டு கேட்கிறாரு, அவர் யாரையாவது ஏமாத்தி இருக்கிறாரா? இல்ல, அவர் யாரையுமே ஏமாத்தினது இல்ல. எப்படி ஒவ்வொரு கேள்வியா நுணுக்கமா திரும்ப திரும்ப கேட்கிறாரு. இல்ல, யாரையுமே அவர் ஏமாத்தினது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிறகு கேட்கிறாரு, அவரோட நீங்க யுத்தம் பண்ணி இருக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதே கேள்வியே தஜ்ஜால் கேட்பான். தஜ்ஜால் கேட்டான இல்ல, தஜ்ஜாலுடைய செய்தி பார்த்தோம் இல்ல, தஜ்ஜால் இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான். என்ன கேள்வியை கேட்டான்? நீங்கள் அரபுகள் இவரோடு யுத்தம் செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்பான். அதுக்கு என்ன பதில் சொல்லப்படும்? ஆமா, யுத்தம் பண்ணி இருக்கிறாங்க. தஜ்ஜால் என்ன சொல்லுவான்? யுத்தம் செய்யாமல் முகம்மதுக்கு கட்டுப்படுவதுதான் அவர்களுக்கு சிறந்தது அப்படின்னு தஜ்ஜாலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்த வரலாறுகளை பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கல் மன்னன் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நீங்கள் அவரோடு யுத்தம் செய்திருக்கிறீர்களா? ஆமா, யுத்தம் பண்ணி இருக்கிறோம். அப்ப யுத்தம் எப்படி இருந்திருக்கிறது, யுத்தத்தினுடைய முடிவு எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அல் ஹர்பு பைனனா வ பைனஹு சிஜால், எங்களுக்கும் அவருக்கு மத்தியில் நடந்த யுத்தங்கள், யனாலு மின்னா வ நனாலு மின்ஹு, நாங்க சில நேரங்களில் ஜெயிப்போம், சில நேரங்களில் அவர் ஜெயிப்பாரு, மாறி மாறி. பத்ர்ல தோத்துட்டாங்க, உஹதுல கொஞ்சம் சேமா வந்து நின்றுச்சா இல்லையா? பத்ர்ல கொஞ்சம் கீழே போயிட்டாங்க, காபிர்கள் தோத்து போயிட்டாங்க. இதே நேரத்தில் உஹதுல என்னாச்சு? உஹதுல காபிர்களுக்கு கொஞ்சம் ஒரு கை ஓங்கிச்சா இல்லையா? இது மாதிரி நாங்க சில நேரங்களில் ஜெயிப்போம், அவங்க தோத்துருவாங்க, அவங்க சில நேரங்களில் ஜெயிப்பாங்க, நாங்க தோத்துருவோம், இப்படி மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அதையும் கேட்டு வச்சுக்கிட்டு என்ன கேட்கிறாரு? கடைசியா கேட்கிறாரு, மாதா யாமுருக்கும், இந்த முகம்மதை எதிர்க்கிறீங்களப்பா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லி தர்றாரு அப்படின்னு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கிறாரு. கேட்கும்போது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு காபிராக இருக்கிற நேரத்தில் சொல்றாங்க, வஅபுதுல்லாஹ வஹ்தஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மட்டும் வணங்க சொல்றாரு, அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்க கூடாது, அவை அத்தனையும் இணை வைப்பு என்று சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்றாரு? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்ங்கிறாரு, அல்லாஹ் அல்லாத யாரையுமே வணங்க கூடாது என்று சொல்லி பிரச்சாரம் செய்கிறார். வத்ருகுமா யகூலு ஆபாவுக்கும், உங்களுடைய முன்னோர்கள் செய்ததுகள், முன்னோர்கள் சொன்னதுகளை எல்லாம் விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார்.
எப்படி அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவங்களுக்கு கோபம் வந்ததுக்கே காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் அசத்தியவாதிகளுக்கு கோபம் வருவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை வணங்க சொல்றது சொல்லுங்கிற வணங்க சொல்றோம்ல, அல்லாஹ்வை வணங்குங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை அல்ல, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கிறது பிரச்சனை அல்ல, உன முன்னோர்கள் செஞ்சதை செய்யாதன்னு சொல்றோம்ல அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அல்லாஹ்வை பின்பற்றுங்கன்னா ஓகே அல்லாஹ் சொன்னதை கேட்போன்றுவாங்க, முகமது சொன்னதை பின்பற்றுங்கன்னா ஓகே அதையும் பின்பற்றுதோன்றுவாங்க. உன்ட உம்மா வாப்பா செஞ்சதெல்லாம் தப்பு, கத்தம் வாத்தியா கந்தூரி அந்த விதியத்து ஒண்ணும் இல்ல, அதுகளை எல்லாம் விட்டு போடுங்க, சிறுக்கு செய்யாதீங்க, மந்திரிக்காதீங்க, பேய ஓட்டாதீங்கன்னு சொல்லி சொன்ன அப்பதான் கோபம் வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்துல முக்கியமான பிரச்சாரம் என்ன? உங்களோட முன்னோர்கள் செஞ்சதையெல்லாம் விட்டுருங்க, அதனாலதான் நபிகள் நாயத்துக்கு மடிச்சாங்க, இன்றைக்கு நமக்கு மடிக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்னதுனாலதான் நபிகள் நாயத்துக்கு மடி, இன்றைக்கு சொல்ற நமக்கு மடி. காரணம் என்ன? எதனாலும் கேட்போம், எங்களோட உம்மா வாப்பா சொன்னதை தப்புன்னு சொல்லிட்டாங்களே அதை எப்படி நாம ஏத்துக்கிறது அப்படின்ற வேட்கையில தான் இவர்கள் நம்மை எதிர்ப்பார்கள். அதைத்தான் அவர் கேட்கிறாரு. என்னென்ன பிரச்சாரம் பண்றாரு? அல்லாஹ்வை வணங்க சொல்றாரு, அவன் அல்லாத யாரையும் வணங்க வேண்டாம் என்கிறார், சிறுக்கு செய்ய வேண்டாம் என்கிறார் என்று சொல்லிட்டு உங்களுடைய மூதாதையர்கள் செய்ததை எல்லாம் விட்டு விடுங்கள். இப்ராஹிம் நபி பிரச்சாரம் பண்ணுவார்ல, இப்ராஹிம் நபி பிரச்சாரம் பண்ணக்கலையும் என்ன வந்து கேட்பாங்க? இப்ராஹிமே நாங்க எல்லாம் காபிரு, நாங்க எல்லாம் வழிகேடுன்னு சொன்ன, அப்ப எங்க உம்மா வாப்பா பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் எல்லாம் என்ன? மூசா நபி பிரச்சாரம் பண்ணுவாங்க, மூசா நபிட்டே வந்து என்ன கேட்பாங்க? நாங்க எல்லாம் வழிகேடுன்னு, எங்க உம்மா வாப்பா பூட்டன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் அவங்க எல்லாம் வழிகேடு தானா அப்படின்னு கேட்பாங்க. இந்த நேரத்தில் மூசா நபி சொன்ன பதிலும் இப்ராஹிம் நபி சொன்ன பதிலும் கொஞ்சம் டிஃபரெண்ட். மூசா நபி கோபக்காரரா இருந்தாலும் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? அதை பற்றிய அறிவு என்னுடைய ரப்பிடத்தில் இருக்குது, அவங்க எல்லாம் முஸ்லிமா காவிர, உம்மா வாப்பாக்கு தீர்ப்பு சொல்ல நான் வரல, உனக்கு தீர்ப்பு சொல்ல தான் வந்திருக்கிறேன், நீ வழிகட்டு போனா நீ காபிர் தான், நரகம் தான், உங்க உம்மா வாப்பா எல்லாம் அல்லாஹ் பாத்துக்கிடுவான் அப்படின்ட்டாங்க. இப்ராஹிம் நபிட்ட வந்து கேட்பாங்களா? இப்ராஹிம் நபி என்ன செய்வாரு? எல்லாத்தையும் கேட்டு திருப்பி என்ன சொன்னாருன்னா, லகது குந்தும் அன்தும் வ ஆபாவுக்கும் ஃபீ ضلالின் முபீன், நீங்க மட்டும்தான் இப்படி வழிகட்டு போய் இருக்கிறீங்கன்னு நினைச்சா உங்க வாப்பா உம்மா பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் பேர புள்ள பரம்பரையே நாசமா போன வழிகேடுதானா அப்படின்னு கேட்டார் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியுடைய பதில் வேற, மூசா நபியுடைய பதில் வேற. ஆனா என்ன கவனிக்கணும்? கேள்வி உண்டா இல்லையா? எல்லா நபிமாத்தையும் இதைத்தாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை என்ன? மூதாதையர்கள் சொன்னதை விட்டு விடுங்கள் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கும் என்ன பிரச்சனை? இப்ப தௌஹீது பிரச்சாரம் பண்றோம், தௌஹீதுக்குள்ளே ஒரு கூட்டம் வந்து என்ன செய்வாங்க? நாம ஒரு கருத்தை சொன்ன, நீங்க இன்றைக்கு சொல்றீங்களே இதுக்கு முன்னாடி இதை யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? என்ன கேள்வி? இன்னைக்கு சொல்லுவோம் ஒரு கருத்தை, இதுக்கு முன்னாடி யாராவது இதை சொல்லி இருக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லாம ஒன்ற சொன்ன அசத்தியம் என்று அர்த்தமாப்ப ஹதீஸ்ல இருக்குது, ஹதீஸை எடுத்து சொல்றோம், ஹதீஸ்ல இருக்கிறத எடுத்து காட்டினா கூட என்ன கேட்பான்? நீங்க இன்றைக்கு சொல்றீங்களே இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம்கள் யாராவது இதை சொன்னாங்களா? இமாம்கள் சொல்லாட்டி என்னப்பா, நாம சொல்றோம் ஹதீஸ்ல இருக்குது, நீ எடுத்துக்கிற வேண்டியதானே, அதெல்லாம் எடுத்துக்கிற மாட்டோம், இமாம்கள் சொன்னா தான் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. இப்ப என்ன அர்த்தம்? எல்லார மனசுலயும் முன்னோர்கள் மூதாதையர்கள் அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா இல்லையா? ஆரம்ப காலத்துல ஷாஃபி இமாமுக்கு ஏசுறாங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க, ஹனபி இமாமுக்கு ஏசுறாங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஷாஃபி ஹனபி எல்லாம் நாங்க பின்பற்ற மாட்டோம், எங்களுக்கு குர்ஆன் சுன்னாதான்னு தௌஹீதுக்குள்ள ஒரு கூட்டம் வந்துச்சு. இன்னைக்கு எப்படி ஷாஃபி ஹனபியை விட்டாச்சு. இப்ப யாரு? ஷேக் இப்னு தைமியா, ஷேக் இப்னு பாஸ், அதே மாதிரி ஷேக் அல்பானி, இது மாதிரி கொஞ்சம் நவீன கால உலமாக்கள் சொல்லி இந்த அல்பானி, ஷேக் உசைமின், இது மாதிரி சவுதி அறிஞர்களை வச்சுக்கிண்டு அவர்களை ஆதாரம் காட்டக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ஷாஃபியை பின்பற்றினா வழிகேடு, அல்பானியை பின்பற்றினா நேர்வழியாப்ப, ஹனபியை பின்பற்றினா வழிகேடு, இப்னு தைமியாவை பின்பற்றினா நேர்வழியாப்ப, யாரை பின்பற்றினாலும் வழிகேடு வழிகேடு தான். மூதாதையர்களை பின்பற்றக்கூடாது, அது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி. இதை கேட்டதோட பிறகு தொடர்ச்சியா அவர் சொல்றார், வயஅமுருனா பிஸ்ஸலா, தொலை சொல்லி எங்களுக்கு சொல்றாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாரு. வஸ்ஸகாத், எப்பயுமே தொழுகைய ரசூலுல்லாஹ் ஏவினா பக்கத்துல ஜகாத்தை பத்தி ஏவுவாங்க. குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தொழுகையை பத்தி வர்ற இடத்துல எல்லாம் பெரும்பாலும் ஜகாத்தை பத்தி வரும். ஏன் வரும்? தொழுகைங்கிறது ஒருத்தன் தொழுதுட்டால் அவன் கரெக்டாக வாழுகிற ஒரு மனிதன் என்று அர்த்தம் அல்ல. ஜகாத்தை ஏன் இஸ்லாம் சொல்லும்? எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் தொழுகிறதுக்கு மனசு வரும், கொடுக்கிறதுக்கு மனசு வராது. மனசுல தொழுகிறதுக்கு மனசு வரும்,
கொடுக்கிறதுக்கு மனசை போடுவான். சைத்தான் செய்வான், கொடுத்துறாத, கட்டி கட்டி வச்சுக்க, என்னமோ போக்குல அள்ளிக்கிட்டா போறோம். அள்ளிக்கிட்டு போறது கிடையாது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, இந்த நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் மரணிக்கிற நேரத்தில் ஒரு அருமையான செய்தியை சொல்லுவான். மரணிக்க முன்னாடி தன்னுடைய அரசவையை கூட்டி என்ன சொல்லுவான் தெரியுமா? அமைச்சர்களே, நான் மரணித்தால், அவன் ஒரு காபிர், அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா சொன்ன கருத்தை பாருங்க எப்படி சொல்லுவான் தெரியுமா? நான் மரணித்தால் என்னுடைய 2 கையையும் வெளியில இப்படி வச்சு என்னை புதைக்க வேண்டும். என்ன பாக்ஸ் பெட்டிக்குள்ள போட்டு தானே புதைப்பாங்க, பெட்டிக்குள்ளே என் 2 கையையும் வச்சிடாதீங்க, என்னுடைய 2 கையையும் நீங்கள் வெளியே வைத்து புதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அமைச்சர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, உலகத்தை ஆட்சி செஞ்ச மாவீரன் நீ மரணிக்கும் போது இப்படியான ஒரு கேவலமான பிணமாகத்தான் போக வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த உலகையே ஆட்சி செய்த மாவீரன் நெப்போலியன் மரணித்து போகும்போது கையிலே வெறுங்கையோடு தான் போனான் என்பதை இந்த உலகு கண்டுகொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கலாம் எல்லாமே போகல, மாவீரன் நெப்போலியன் கையில எதையும் கொண்டு போகல, வெறுங்கையோடு தான் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு தெரியணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? நீ ஏன் வெறுங்கையோட போற? நிறைய அமல்களை சம்பாதிங்க, உங்ககிட்ட இருக்கிற ஏழைகளுக்கு கொடுங்க, நிறைய அமல் கிடைக்கும், உங்க கை நிரப்பமாக நீங்கள் அமல்களோடு போக முடியும். இதை ஏவினதுனால அவனுக்கு ரசூலுல்லாஹ்வோட பிரச்சனை. என்ன பிரச்சனை? சொத்தை எல்லாம் கொடுக்க சொல்றாரு, ஏழை வாழைக்கு செலவழிக்க சொல்றாரு. நான் உழைக்கிறது அடுத்தவனுக்கு கொடுக்கிறதுக்கா? எல்லாரும் மனசுலயும் வர்றதானே, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஏழைக்கு கொடுக்கவா? 1 கோடி காசு வச்சிருப்பான், 1 லட்சம் காசு இருக்கும், கணக்கு பார்த்தா வெறும் 2500 ரூபாய் தான் சக்காத்து வரும். 1 லட்சம் காசுக்கு கணக்கு பார்த்தா வெறும் 2500 ரூபாய் வரும். இந்த 1 லட்சம் காசை வச்சுக்கிண்டு 2500 ரூபாய் காசு கொடுக்கறதுக்கு யோசிப்பான். 2500 ரூபாய் கொடுக்கறதா? ஏன் 97,500 ரூபாய் உங்ககிட்ட இருக்குது, அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? அப்ப என்ன வருகிறது? அவங்கிட்ட மக்கத்து காவிரிகிட்ட இந்த எண்ணம் தான் இருந்துச்சு. என்ன நினைக்கிறான்? எல்லாம் நான் உழைச்சது, நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டது. நாம கஷ்டப்பட்டதா? நாம சம்பாதிச்சதா? நாம உழைச்சதா? எதுக்குமே நாம உழைக்கவும் இல்லை, நாம கஷ்டப்படவும் இல்லை, நாம சம்பாதிக்கவும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் அத்தனைக்கும் காரணம். உண்மையா இல்லையா? உண்மையிலேயே நாம கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறமா இருந்த பணக்காரர்கள் அத்தனை பேரும் படித்த மேதைகளாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, படிச்ச மேதைகள் தான் பணக்காரர்களா இருக்கிறாங்களா? இல்லையே, PhD முடிச்சிருப்பான், டாக்டரேட் முடிச்சிருப்பான், அத்தனை யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பான், ஆனா யார்கிட்ட வேலை செய்வான்? ஒரு கை நாட்டுட்ட வேலை செய்வான். நாம பார்ப்போம், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பான், ஆனா யார கம்பெனில வேலை செய்வான்? கையெழுத்து போட தெரியாம கை நாட்டு வைக்கிறவன் கம்பெனில வேலை செய்வான். அவனுக்கு கை நாட்டு தான் வைக்க தெரியும், ஆனா இந்த படிச்சவனை விட நிறையவே உழைச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா திறமைக்கு ஒருவனும் தன்னுடைய திறமையினால் சம்பாதிப்பதில்லை. அத்தனை பேருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அருள் புரிகிறதுனால கிடைக்குது, இல்லாட்டி கிடைக்குமா? இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒண்ணுமே நீ சம்பாதிச்சது இல்லப்பா, எல்லாம் அல்லாஹ் தந்தது. அதனால உனக்கிட்ட 100% ஒரு 2% கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளவு சொற்பமான ஒரு தொகை, இத கொடுத்துரு ஏழைகளுக்கு. அல்லாஹ் நினைச்சா என்ன சொல்லணும் தெரியுமா? 97.5 நீ மக்களுக்கு கொடுத்துட்டு 2 நீ எடுத்திருக்கேன்னு சொல்லிருக்கேன்னு. அப்படி சொன்னா கூட பிரச்சனையா? பிழையாது இல்ல? ஏன்? எல்லாம் அவன் தர்றது தானே. அவ்வளவு தந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, 97.5 நீங்க எடுத்துக்கிறீங்க, 2.5 ஏழைகளுக்கு கொடுங்கங்கறான். கொடுக்கறமா? கொடுத்திருந்தா இன்னைக்கும் பிச்சை எடுப்பவர்கள் இருப்பார்களா? கஷ்டப்படுபவர்கள் இருப்பார்களா? இல்லை, நாம கொடுக்கவில்லை. ஆனா இத கொடுக்க சொன்னதுனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்க்கப்பட்டதோட திரும்ப தொடர்ச்சியா சொல்றாரு, வஸ்ஸிதிக், அதே போன்று உண்மை பேச சொல்லுகிறார். உண்மையை பேச சொல்லி பொய் பேசாதீங்க, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணாதீங்க, பொய் சொல்லி எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லி பொய் பேச வேண்டாம் என்று உண்மை பேச சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறவுகளோடு ஒண்டி அந்நியோன்யமாக நடக்க சொல்லுகிறார். என்ன, மக்கா காபிர்கள் குடும்பத்தோட ஒட்டி நடப்பானுங்களா? அதெல்லாம் கிடையாது. 2 பேருக்கு சண்டை, என்ன 2 குடும்பம் கிளம்பி வந்துருவாங்க, 2 பேர் வெறுமனே சண்டை பிடிச்சிருப்பாங்க, 2 ஃபேமிலிக்கு மத்தியில யுத்தம் தான் நடக்கும். ஏன் யுத்தம் நடக்கும்? அதுதான் அவங்களோட ஒற்றுமை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாரு? ஏன் சண்டை பிடிக்கிறீங்க? குடும்பத்தோட ஒண்டி வாழுங்க, உறவோடு பழகுங்க. சில சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எங்களுடைய உறவுகளை ஒட்டி ஒட்டி செல்லுகிறோம், அவர்கள் வெட்டி வெட்டி செல்லுகிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சில ஆக்களை பாப்பீங்க, நீங்க என்னதான் போய் அவங்களுக்கு காலில் விழுந்து கும்பிடு போட்டா கூட கணக்கெடுக்க மாட்டாங்க. உறவு உறவு உறவுன்னு சொல்லி நெருக்கமா போவீங்க, மதிப்பானுங்களா? மதிக்க மாட்டார்கள்.
அதுக்குன்னு சொல்லி போகாம இருக்கலாமா? அவர்களோடு உறவாடாம இருக்கலாமா? எங்களை மதிக்கல, நான் போக மாட்டேன் அப்படின்னு இஸ்லாம் இருக்க சொல்ல. ரசூலுல்லாஹ் வந்து செல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க ஒட்டி ஒட்டி போங்க, வெட்டி வெட்டி போனாலும் நீங்க ஒட்டி ஒட்டி போங்க. அப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? சுடு சாம்பலை எடுத்து அவன் வாய்க்குள்ள திணிக்கிற மாதிரி இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் அவன் யோசிப்பான், ஒரு கஷ்டம் வரக்கல, நாம என்னமா அநியாயம் பண்ணினோம், என்னமா கேவலப்படுத்தினோம், என்னமா அசிங்கப்படுத்தினோம். ஆனா ஒன்ன கூட மனசுல வைக்காம இன்னைக்கு நமக்காக வந்து நிக்கிறவன் நம்ம சொந்தக்காரன் தானே அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிக்கிற அந்த தருணம், வாயிலே நெருப்பை அள்ளி போட்டால் வா எப்படி இருக்குமோ அது போன்று அவர்களுடைய நெஞ்சு எரியக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெட்டி வெட்டி போனா நீ ஒட்டி ஒட்டி போ, நாளைக்கு பின்ன அவன் யோசிப்பான். இத சொன்னதுனால அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தாங்க. எல்லாத்தையும் கேட்டுவிட்டு ஹிர்கல் மன்னன் பேச ஆரம்பிக்கிறாரு. திருப்பி சொல்றாரு முத்தர்ஜிம்ட்ட, மொழியாக்கம் பண்றவர்கிட்ட, இப்ப நான் சொல்றதை திருப்பி சொல்லு. என்ன சொல்லு தெரியுமா? முதலாவது பார்த்து சொல்றாரு, நான் உன்னிடத்தில் முகமது நபியுடைய பரம்பரை எப்படிப்பட்டது என்று கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? முகமது நபி எங்களிலேயே ரொம்ப சிறப்பான குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொன்னீங்க. நபிமார்கள் அத்தனை பேரும் சிறப்பான குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. பார்த்துட்டு என்ன கவனிக்கிறார் தெரியுமா? இவர் சிறந்த குடும்பத்தில் பிறந்திருக்காரு, நபிமார்கள் எல்லாருமே சிறந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இரண்டாவது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நான் உங்களிடத்தில் அவரை பின்பற்றுபவர்கள் ஏழைகளா அல்லது பணக்காரர்களா என்று சொல்லி கேட்டேன். அப்ப நீங்க இல்ல இந்த கருத்தை இதற்கு முன்னால் யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல யாருமே சொல்லல அப்படின்னீங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு? இதற்கு முன்னால் ஒருவர் சொல்லி இருந்தால் இவர் அவரை காப்பி பண்ணி சொல்றாருன்னு அர்த்தம். அவர்கிட்ட இருந்து ஜெராக்ஸ் எடுத்து அவரை மாதிரி ஆகணும்ங்கிறதுக்காக நடிக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா இவர் யாரையும் காப்பி பண்ணி பேசல, அவராக அல்லாஹ்விடத்திலிருந்து வர வகையை வச்சு பேசுறாரு அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. திருப்பி என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நான் உங்களிடத்தில் இவருடைய குடும்பத்தில் யாராவது அரசர்களாக இருந்திருக்கிறார்களா என்று கேட்டேன். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? இல்ல யாருமே அரசர் இல்லைன்னு சொன்னீங்க. அரசரா என்று இருக்கிறாரா என்று ஏன் கேட்டேன் தெரியுமா? இவங்கட ஃபேமிலியில யாராவது அரசர்களா இருந்திருந்தா முகம்மது தான் மீண்டும் அரச ஆட்சியை பிடிப்பதற்காக இப்படி நடக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாகிவிடும். ஆக முகமது ஆட்சி பிடிக்கிறதுக்காக இதை சொல்லல. இந்த ஒரு ஹதீஸ் போதாதா ஸ்ரீலங்கா ஜமாத்தே இஸ்லாமி நேர்வழிக்கு வர்றதுக்கு? இந்த ஒரு ஹதீஸ் போதாதா நேர்வழி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு? ஆட்சி பிடிக்க போறேன் ஆட்சி பிடிக்க போறேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்களே, ஆட்சியை பிடிக்கிறது ரசூலுல்லாஹ் வந்ததே ஆட்சி பிடிக்கத்தான் பாங்க. ஹிர்கல் மன்னனே தெளிவா சொல்றான், அவர் ஆட்சி பிடிக்க வரவே இல்லை. ஆட்சி பிடிக்க வர்றதா இருந்தா இதுக்கு முன்னாடி யாராவது இருந்திருந்தா அந்த செட்டப்ல வந்திருப்பாரு. ஹிர்கல் மன்னனுக்கு தெரிஞ்சது இங்க இருக்கிற அஜ்ஜுல் அக்பருக்கும் அகார் முகமதுக்கும் தெரியலையே, அதான் கவலையா இருக்கு. இந்த ஹதீஸ் போதாது அவங்களுக்கு. கேட்டதுக்கு பிறகு திரும்ப என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஃபஸ்ராஃபுன் நாஸ் கேட்டார்ல, அவரை பின்பற்றுபவர்கள் ரொம்ப பணக்காரர்கள் கண்ணியமிக்கவர்கள் இப்படி ஆக்கள் பின்பற்றுதாங்களா இல்ல ஏழை வாழ பின்பற்றுதாங்களான்னு கேட்டாரு. இவர் என்ன சொன்னாரு? ஏழை வாழைகள் தான் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னார். இதை சொல்லி காட்டி சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட இப்படி கேட்டேன், நீங்க ஏழை வாழைகள் தான் பின்பற்றுவதாக சொன்னீர்கள். பொதுவாகவே நபிமார்களை ஏழை வாழைகள், அதை கஷ்டப்படக்கூடிய மக்கள் தான் பின்பற்றுவார்கள். கொஞ்சம் பேர் தான் பணக்காரர்கள், கொஞ்சம் பேர் தான் படித்த மக்கள், கொஞ்சம் பேர் தான் பெரிய பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க பின்பற்றுவாங்க. சத்தியமே அப்படித்தானே. சத்தியத்தை பாத்தீங்கன்னா, ஒரு வயல்ல வரப்பு வெட்டுத ஏழை ஏழை விவசாயி இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியானவனாக இருப்பான். ஆனா மிகப்பெரிய படிச்ச அறிவாளிகள், இந்த நாட்டின் மேதைகளாக மதிக்கப்படுபவர்கள் 1 நம்பர் வழிகேடனாக இருப்பான். பாக்குறோம்ல, ஒரு ஏழை விவசாயி எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்க்காக வாழ்ந்து அல்லாஹ்க்காகவே அர்ப்பணிப்பான். நம்ம நாட்டில் மிகப்பெரிய படிச்ச அறிவாளி யாரையாவது எடுத்தா உயர் நீதிமன்ற நீதியரசர் எடுக்கணும். இப்ப யாருன்னு பேர் ஞாபகத்துல இல்ல, முன்னாடி சிராணி இருந்தாங்கல்ல, இது மாதிரி உயர் நீதிமன்றத்தில் யார் இருப்பாங்களோ நீதி அரசரா, அவங்க தான் ஒரு நாட்டில் மிகப்பெரிய படிச்சவங்க அர்த்தங்க. கடைசி தீர்ப்பு அவதானே சொல்லுவா. அதனால அந்த கடைசி தீர்ப்பு சொல்ற இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய அறிவாளி என்று நாடே மதிக்கும். அந்த அறிவாளி சட்டக்கலையை கரைச்சு குடிச்சு எல்லா சட்டத்தையும் படிச்சு அற்புதமா தீர்ப்பு சொல்லுவாங்க. வெளியே வந்து ஒன்னும் விளங்காத கல்ல கும்பிட்டு போறாங்களா இல்லையா? அப்ப என்ன விளங்குது? அவ்வளவு அருமையாக தீர்ப்பு சொல்ல தெரிஞ்சவனுக்கு இந்த கல்லுக்கு ஒன்னும் விளங்காதுங்கிறது தெரியல. இந்த கல்லுக்கு ஒன்னும் விளங்காது, அதை கேட்கறது பிரயோஜனம் இல்லைன்னு விளங்கல. அப்ப என்ன அர்த்தம்? படித்தவர்கள்
அவர்கள் நேர்வழிக்கு வருவதை விட படிக்காத மக்கள், அடித்தட்டு மக்கள் சீக்கிரமாக இந்த சத்தியத்துக்குள் நுழைந்து விடுவார்கள். நாமளும் நினைப்போம் படிச்ச மக்களுக்கு செய்தி போகணும், படிச்ச மக்களுக்கு செய்தி போகணும்னு நினைப்போம். படிச்ச மக்களுக்கு செய்தி போக வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நீங்கள் 1000 படித்தவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அதிலே 100 பேர் சத்தியத்திற்கு வருகிறார்கள் என்றால் 1000 பொதுமக்களுக்கு சத்தியத்தை சொன்னால் அதிலே 900 பேர் இன்ஷா அல்லாஹ் சத்தியத்துக்குள் வருவார்கள். காரணம் என்ன? சத்தியத்தில் நிறைய ஏழை பாலை கஷ்டப்பட்ட படிக்காத அடித்தட்டு மக்கள் தான் இணைவார்கள் என்பது ஹதீஸிலே இருக்கிறது. இதை கேட்டதோட இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உண்மைதான், நபிமார்களுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஆக்கத்தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. திருப்பி அடுத்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அவர்கள் அதிகரிக்கிறார்களா குறைகிறார்களா என்று நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? கூடுறாங்க என்று சொன்னீங்க, அதிகரிக்கிறாங்க சொன்னீங்க. உண்மையிலேயே சத்தியத்தின் பால் மக்கள் அதிகரிக்கத்தான் செய்வார்கள். இன்னைக்கு இந்த பள்ளிக்குள்ள இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோமே, நாம் அத்தனை பேரும் இதுக்கு முன்னாடி எந்த பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருந்தோம்? வேறொரு பள்ளிக்குள்ள தானே. இந்த பள்ளிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? சத்தியம்ங்கிறது கூடிக்கொண்டு வருகிறதா குறைந்து கொண்டு போகிறதா? புதிய புதிய மக்கள் வந்து சத்தியத்தின் பால் இணைகிறார்களா குறைகிறார்களா? குறைவதாக இருந்தால் இந்த இடத்துல பள்ளியே வந்திருக்கப்படாது. இந்த நாட்டுக்குள்ள தௌஹீது பள்ளிவாசல்களே உருவாகி இருக்க கூடாது. ஆனா எத்தனை தௌஹீது பள்ளிவாசல்கள், இவ்வளவு பள்ளிவாசல்கள் உருவாகி இருக்குது. அப்ப சத்தியம் வளருதுன்னு தானே அர்த்தம். அதைத்தான் சொல்றாரு, சத்தியம்னாலே அதிகரிக்க கூடியதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களிடத்தில் கேட்டேன், முகம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு யாராவது முகம்மதை விட்டு சென்றிருக்கிறார்களா என்று கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? யாருமே போகலன்றீங்க. இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் எவனும் இந்த கொள்கையை விட்டு போக மாட்டான். யார் சொல்றா தெரியுமா? ஹெர்குலிஸ், ஹிர்கல் மன்னன் சொல்லுகிறார். சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன கேட்கிறார் சொல்றாரு கேட்டா, அதே போல நான் இவர் பொய் சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? பொய்யே சொன்னதில்லை என்று சொன்னீங்க. பொதுமக்களிடத்தில் பொய் சொல்ல பயப்படுபவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டார். எப்படி முடிவெடுக்கிறாரு? பொதுமக்கள்கிட்ட இவர் பொய் சொன்னதில்லை, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய் சொல்லுவாரா? அப்ப முகமது சொல்வது உண்மை அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு. திருப்பி என்ன கேட்கிறான்னு கேட்டா, இவர் ஏமாத்திருக்கிறாரான்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஏமாத்தலன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே நபிமார்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. திருப்பி என்ன கேட்கிறான்னு கேட்டா, உங்களுக்கு மத்தியிலே யுத்தம் நடந்திருக்கிறதா என்று கேட்டேன். ஆம், யுத்தம் நடந்திருக்கிறது என்று சொன்னீர்கள். யுத்தத்தின் முடிவு என்ன என்று கேட்டேன். மாறி மாறி வந்திருக்கிறது என்று சொன்னீர்கள். அப்படித்தான் வளமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் கடைசியில் என்ன கேட்கிறான்னு கேட்டா, அவர் என்ன பிரச்சாரம் செய்கிறார் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் கேட்டேன். நீங்கள் அந்த நபி செய்கிற பிரச்சாரமாக அல்லாஹ்வை வணங்க சொல்லுகிறார், அவருக்கு இணை வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், சக்காத்து தான தர்மங்களை கொடுக்க சொல்லுகிறார், தொழ சொல்லுகிறார், உறவினர்களோடு இணைந்து வாழ சொல்லுகிறார், மூதாதையர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்றெல்லாம் அவர் சொல்லுகிற பிரச்சாரங்களை எல்லாம் சொன்னீர்கள் என்று சொல்லிட்டு என்ன சொல்றார் தெரியுமா? ஃபைன் கானமா தகூலு ஹக்கன், உண்மையிலேயே நீங்க சொல்ற அத்தனையும் உண்மையாக இருந்தால், இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் எல்லாமே உண்மையாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா என்று சொல்லிவிட்டு அந்த ஹிர்கல் மன்னர் சொல்லுகிறார், இந்த என்னுடைய கால் பாதத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை கண்டிப்பாக முகம்மது ஆட்சி செய்வார். என்ன சொல்றாரு? நீங்க சொல்றதா உண்மையா இருந்தா நான் ஆட்சி செய்கிற இந்த நிலப்பரப்பு முகம்மதுடைய ஆட்சிக்கு கீழால் வரும். குலிபத்தி ரூம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது சொல்றானா இல்லையா? ஹிர்கல் மன்னனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த அத்தனை பகுதிகளும் இஸ்லாத்தினுடைய கூடாரங்களாக மாறியது. அல்லாஹ்வே வாக்குறுதி தருகிறான். அப்படிப்பட்ட வார்த்தையை இவர் என்ன சொல்றாரு? நீ சொன்னது அபூ சுஃபியானே, நீங்க சொன்னது உண்மைன்னா கண்டிப்பாக முகம்மது இந்த இடத்தை கைப்பற்றுவார், ஏண்ட ஆட்சி அவருடைய கீழே போகும் அப்படின்னு சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார், வலவ் குந்து இந்தஹு லகஸல்து அன் கதமிஹி, நான் மாத்திரம் அவருக்கு அருகாமையில் இருந்தால் அவருடைய கால்களை கழுவி விட்டு இருக்க ஆசைப்பட்டிருப்பேன். என்ன சொல்ற? இதை விட லாஸ்ட் கிடையாது. கடைசியில எல்லாத்தையும் கேட்டு சொல்றாரு, என்னுடைய இந்த ஆட்சி அதிகாரம் அத்தனையும் முகம்மதுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வரும். நான் மாத்திரம் முகம்மதுக்கு அருகாமையில் இருந்தால் வேறு எந்த வேலையும் எனக்கு தேவையில்லை, முகம்மதுடைய கால்களை கழுவி விட்டிருக்க ஆசைப்பட்டிருப்பேன். நீங்கள் என்னவென்றால் இந்த இடத்தில் வந்து முகம்மதை காட்டி கொடுக்க வந்திருக்கிறீர்கள், உங்களை விட கை சேதம் உள்ள எவனாவது இருப்பானா? என்ன கேட்கிறாரு?
சத்தியம் கையில கிடைச்சிருக்குது. முகமது நபி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாரு. இந்த நபி வருவார் என்பது இவர் எதிர்பார்த்தார். ஒரு நபி வருவார், அந்த நபி உங்களில் வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்றாரு? முகமது நபியாக வருவார் என்பது எனக்கு தெரியும், ஆனா உங்கள வருவாருங்கிறத நான் எதிர்பார்க்கல. உங்கள வந்தும் நீங்க அவரை பின்பற்றாம இருக்கிறீங்கன்னு சொன்ன உங்களை போன்ற கை சேதம் உள்ளவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு முகமது கொடுத்து அனுப்பிய கடிதம் எங்க, அதை தாங்க என்று கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புவாங்க, எடுத்து படிக்கிறாரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபைதா ஃபீ எழுதி இருந்தார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் போட்டு 786 போடல, பிஸ்மில்லாஹ் தான் போட்டுக்கிறாங்க. கடிதம் எழுக்கல 786 போடுவாங்கல்ல, ரசூலுல்லாஹ் 786 போடல. என்ன போடுறாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று போட்டுட்டு மின் முஹம்மதின் அப்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய அடிமையுமாகிய முகம்மதுடைய கரத்திலிருந்து ஹிர்கல் மன்னருக்கு நாங்கள் அனுப்புவது அப்படின்னு சொல்லி இலா ஹிர்கல் அலீமி ரூம், ரூமுடைய மன்னன் ஹிர்கலுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன எழுதுறாங்க? இந்த சத்தியத்தின் பக்கம் சாய்ந்துருங்க, சத்தியத்துக்குள்ள வந்துருங்க. நீங்க சத்தியத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களை பின்தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் சத்தியத்துக்குள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசால்ட்டாக ஒரு ரோம் சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதிக்கு அசால்ட்டா ஒரு கடிதத்தை எழுதி விட்டாங்க. நாம் எழுதுவோமா? ஒரு பேப்பர்ல பாம்பாட்டியான பாதுகாப்பு செயலாளரும் படம் எடுத்தாடும் பொதுபல சேனாவும் ஒரு கட்டுரை தான் போட்டோம். அதுக்கே 10,000 கோல் அடிச்சேன்னு கேட்கறாங்க. இப்படி எல்லாம் எழுதாதீங்க, இப்படி எல்லாம் எழுதுனா என்ன தெரியுமா, என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ரோம் சாம்ராஜ்ய மன்னனுக்கு இவ்வளவு இஸ்லாத்துக்குள்ள வாயாடு சொல்லி கடிதம் எழுதிருக்காங்க. இதை விடவா நாங்க எழுதின கட்டுரை ஆயிடுச்சு? ரோம் சாம்ராஜ்ய மன்னனை விட பெரிய ஆளா நம்ம நாட்டு ஆட்சியர் இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ஒபாமா கூட ஹிர்கல் மன்னனுக்கு அருகாமை நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆட்சி பலம் கொண்ட ஹிர்கல் மன்னனுக்கு நீ இஸ்லாத்துக்குள்ள வா, அதுதான் உனக்கு நேர்வழி என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த தைரியம் இலங்கையில் இருப்பவர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களுக்கு என்றைக்கு வரும்? அவர்களுக்கு இந்த தைரியம் வராத வரைக்கும் இந்த நாட்டின் ஹீரோவாக ஞானசார தான் இருக்க போகிறான். நமக்கு அத்தனை பேருக்கும் இந்த தைரியம் வராத வரைக்கும் ஹீரோ யாரு? ஞானசார தான் இருப்பான். காரணம் என்ன? ஞானசாரோட பேச்சை கேட்டு அலறி அடிக்கிறாங்க. அவன் பேச்சை கேட்டு பயப்படுறியே, பயந்து நடுங்குறீங்களே, எதுக்கு நடுங்கனே? ஒரு சகோதரர் சொல்லி இருந்தார், இந்த சிகளராவிய விவாத அழைப்பு கொடுத்திருந்தால, அதுக்கு இந்த அடிச்ச கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையாக ஒரு சகோதரர் எழுதியிருந்தார். எலிவாளை பிடிப்பதாக நினைத்து சிகளராவிய புலிவாளை பிடித்திருக்கிறது. ஏன் புலிவாளை பிடித்திருக்கிறது? அசத்தியத்தை கண்டு பயப்படுபவர்கள் இந்த ஜமாத்திலே இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க, இருக்க கூடாது. சத்தியவாதிகள் மாத்திரம் தான் தௌஹீத் பேச வேண்டும், உறுதியான கொள்கைவாதிகள் மட்டும்தான் தௌஹீத் பேச வேண்டும். அசத்தியவாதிக்கு பயப்படுபவர்கள் கொள்கை பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஹிர்கல் மன்னனிடத்திலே பேச இயலும்னா இங்க இருக்கிற மஹிந்த ராஜபக்ச இடத்துல பேசுறதுக்கு என்ன? சாதாரணமாக பேசிவிட்டு போகலாம். இது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். இது மட்டுமில்ல, இவர் இஸ்லாத்துக்கு இன்னும் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தார்னு கேட்டா, உஹது போர்க்களம், பத்ர் யுத்தத்தில் இவர் இல்ல, இவரால தானே பத்ர் யுத்தமே நடந்துச்சு. இவர் பத்ர் யுத்தத்தில் இல்ல, உஹது யுத்தத்தில் இவர் கலந்து கொள்வார். உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி தோழர்கள் 50 பேரை திரட்டி அவர்களுக்கு ஒரு தலைவரை உண்டாக்கி ஒரு மலையை காட்டி சொல்கிறார்கள், இந்த மலைக்கு மேல் நீங்கள் நின்று கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு கால் இந்த யுத்தத்தில் தோற்றால் எங்களை பறவைகள் வந்து கொத்தி திண்டால் கூட, எங்களுடைய பிணத்தை பறவைகள் கொத்தி திண்டால் கூட நீங்க மலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது, நான் சொல்லுகிற வரைக்கும் மேலேயே இருக்கணும். நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு கமாண்டர் சொல்றாங்க, யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் எதிரிகள் பட்டையை ஓடி தொலைச்சிட்டாங்க. ஓடினதை நினைச்சுக்கிண்டு எல்லாருமே ஓடிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு இந்த 50 பேர் கொண்ட மலையில நின்ற பட கீழே இறங்கி வருகிறது. அப்ப தலைவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை இறங்க வேண்டாம் என்று சொன்னார்கள், நீங்கள் இறங்குகிறீர்கள், இறங்காமல் இல்லைங்க பாங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? அதான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, கனிமத்தை பொறுக்க வேணாமா, நாங்கெல்லாம் போய் கனிமத்தை பொறுக்க போறோம்னு கீழே இறங்கி வந்தாங்க. அப்பொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமியராக இருக்கவில்லை, காபிராக இருந்தார்கள். காபிராக இருக்கும் போது கூட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீரத்தின் சிங்கமாக புலியாகத்தான் இருந்தார்கள். அவர் என்ன செய்வார் தெரியுமா? போன போக்குல இந்த செய்தி கேள்விப்பட்டதோட அப்படியே ஓடினவர், பயந்துதான் ஓடினாரு.
ஓடினவர் போன படையை திரும்ப கூட்டிக்கிண்டு பின்னால் வந்து முஸ்லீம்களை தாக்க ஆரம்பித்தார். முஸ்லீம்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்களுக்கு தாக்குகிறார்களோ என்று நினைத்து பயப்படுகிற அளவுக்கு உஹது போர்க்களத்தின் தன்மை மாறிவிடும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதிலிருந்து ஓட ஆரம்பித்தவர்கள் சுப்ஹானல்லாஹ் மதீனாவுல போய் தான் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கறேன்னா என்ன, இப்படி திரும்பி கூட பார்க்காம தான் ஓடினாங்கன்னு அர்த்தம். அவங்க மதீனாவுல போய் திரும்பி பார்ப்பாங்க. யாராவது இந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளை, கமாண்டராக ரசூலுல்லாஹ் இருந்து சொன்ன கட்டளையை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பக்கத்தில் அபூ சுஃபியான் எதிரிகளோடு நிற்கிறார். நின்று கொண்டு கேட்கிறார், ரசூலுல்லாஹ் இருக்கிறது தெரியாது, அபூபக்கர் இருக்கிறது தெரியாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது தெரியாது. அபூ சுஃபியான் அங்க நின்று கேட்கிறாரு முஸ்லிம்களை பார்த்து, அஃபில் கௌமி முஹம்மத், உங்களுடைய கூட்டத்திலே முகமது இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க யாருமே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவருக்கு யாரும் பதில் சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. திருப்பி கேட்கிறாரு, அஃபில் கௌமி முஹம்மத், உங்கள் கூட்டத்திலே முகமது இருக்கிறாரா, யாருமே பதில் சொல்ல வேணாங்கிறாங்க. திரும்பவும் கேட்கிறாரு, உங்கள் கூட்டத்திலே முகமது இருக்கிறாரா, யாருமே பதில் சொல்ல. என்ன முடிவெடுக்கிறாரு, முகமது ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டார்கள், உஹது யுத்தத்துல ரசூலுல்லாஹ் ஆல் காலி அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சுக்கிட்டு திரும்ப என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா, குஹாஃபாவுடைய மகன், குஹாஃபாவோட மகன் யாரு, அபூபக்கர் சித்திக் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறாரா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பதில் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. திரும்பவும் கேட்கிறாரு இந்த அபூ சுஃபியான், உங்களுக்கு மத்தியிலே அபூ குஹாஃபா இருக்கிறாரா, குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் சித்திக் இருக்கிறாரா. ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல வேணாங்கிறாங்க. மூணாவது வாட்டியும் கேட்கிறாரு, பதில் சொல்லல. இப்ப என்ன விளங்குது தெரியுமா, முதல் விக்கெட் விழுந்துடுச்சு, ரெண்டாவது விக்கெட் விழுந்துருச்சு, மூணாவது விக்கெட்டை கேட்கிறான். என்ன கேட்கிறாரு, எதிரியா இருந்துகிட்டு, அந்த கூட்டத்தில் உமர் இப்னு கத்தாப் இருக்கிறாரா. கேட்கும் போது உமர் அதெல்லாம் கொதிக்குது, என்னடா இவன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லாதீங்கங்கறாங்க. அங்க இருந்து திரும்ப கேட்கிறான், அந்த கூட்டத்துக்குள்ள உமர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறான். கேட்கும் போது திரும்ப இங்க இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரும் அபூ சுஃபியானுக்கு பதில் சொல்லாதீர்கள். மூன்றாவது கேட்கிறாரு, அங்க உங்களுடைய கூட்டத்தில் உமர் இப்னு கத்தாப் இருக்கிறாரா. ரசூலுல்லாஹ் யாரையும் பதில் சொல்ல வேணாம்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுக்கல, அப்படி கொதிச்சு போய் நிக்கிறாங்க. உடனே இந்த அபூ சுஃபியான் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அம்மா ஹாவுலாய் ஃபகத் குத்திலு, அவர்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு அந்த காபிர்களுக்கு மத்தியில கத்துற நேரத்தில் உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க தெரியுமா, கதபுத்த வல்லாஹியா அதுவல்லா, அல்லாஹ்வுடைய எதிரியே நீ பொய் சொல்லுகிறாய், முகமது சாகவில்லை, அபூபக்கர் சாகவில்லை, உமர் ஆகிய நான் சாகவில்லை, அத்தனை பேர் முஸ்லிமோட இருக்கான், தொலைச்சு போடுவோம் பாரு அப்படிங்கிறாரு. ஏன் சொல்றாரு, எடுத்த எடுப்புக்கு ஆவுண்டா கத்திய தூக்குறவர் இதை பொறுத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா, இருக்க மாட்டார். அதான் சொல்றாரு, யாருமே மரணிக்கல, அத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள், இந்த இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற நேரத்தில் அபூ சுஃபியான் என்ன சொல்றாரு தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கவிதை பாடுகிறார். கவிதையில் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், உமரே எங்களுக்கு மத்தியிலே இன்னலனல் உஸ்ஸா, எங்களோடு உஸ்ஸா என்ற சிலை இருக்கிறது. லாத் உஸ்ஸா இருந்துச்சுல்ல, லாத்து உஸ்ஸா மனாத்து இந்த மாதிரி சிலைகள் இருந்துச்சு. இவர் ரொம்ப நேசிச்ச சிலை என்ன, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும் இல்ல, ஒருத்தன் கிருஷ்ணன், ஒருத்தன் வள்ளி, ஒருத்தன் தேவான, பொம்பளைய கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு ஆம்பளை கடவுளை பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு குழந்தை கடவுள் கிருஷ்ணனை பிடிக்கும். கிருஷ்ணன் தெரியுமில்ல, இப்படி பிபியை வச்சுக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு பேரு கிருஷ்ணன். கொஞ்சம் பேருக்கு குழந்தை கடவுளை பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் வயசாளி பல்லெல்லாம் நீட்டமா இருந்தா கொஞ்சம் அறிவால வச்சுக்கிட்டு ஐயனார் தான் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சாதாரணமா இருக்கிற வள்ளி தேவான இது மாதிரி ஒரு இளம் வயசு பொம்பளை பிடிக்கும். கொஞ்சம் பேருக்கு ரொம்ப பசந்தா இருக்கிற இந்த ராமண்ட பொம்பளை யாரு, சீதா, சீதா மாதிரி கடவுளை பிடிக்கும். இது மாதிரி கொஞ்சம் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு போட்டோ வச்சிருக்காங்கல்ல, கொஞ்சமா நஞ்சமா 36,000 கடவுள்கள் சொல்றாங்க. இந்துக்களுக்கு கிட்டத்தட்ட 36,000 கடவுள், மண்ண கண்டா கடவுள், கல்ல கண்டா கடவுள், எல்லாத்தையும் கடவுள். அநேகமா இந்த ராக்கெட்டுகள் கூட கடவுளா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டரையும் கடவுள்னு சொல்றாங்களோ தெரியல, கம்ப்யூட்டர் கடவுள்னா பில் கேட்ஸ் கடவுள வாப்பாவா இருப்பாரு, அப்படித்தானே, மாறி வந்துருமோ தெரியல, அந்த அளவுக்கு கடவுள்கள். இப்படி ஆளுக்கால் ஃபேவரட் கடவுள் இருக்கிற மாதிரி இவருடைய ஃபேவரட் கடவுள் எது, இவர் ரொம்ப நேசிச்ச கடவுள் எது, உஸ்ஸா. அதைத்தான் சொல்லி காட்டுறார் அபூ சுஃபியான், இன்னலனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், எங்களோடு உஸ்ஸா இருக்கிறது, உங்களோடு உஸ்ஸா இல்லை. எங்களுக்கு பக்கபலமா உஸ்ஸா இருக்குது, உங்கள்கிட்ட உஸ்ஸா இருக்குதா,
உஸ்ஸா இல்லை என்று சொல்லி ஒரு கிண்டல் பேச்சு பேசுகிறார். ஃபகாலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா துஜீபு லஹு. அப்பதான் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நீங்கள் அவருக்கு பதில் சொல்லக்கூடாதா? இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான், பதில் சொல்லாம இருக்கிறீங்கன்னு சொன்னதோட சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ் மானா கூலு, நாங்கள் என்ன சொல்லன்னு சொல்லும் போது, கூலு அல்லாஹு மௌலானா வலா மௌலா லகும், எங்களோடு அல்லாஹ் இருக்கிறார், உங்களோடு அல்லாஹ் இல்லை. உங்கூட இந்த உஸ்ஸா மட்டும்தான் இருக்குமே தவிர ஒண்ணுக்கும் உதவாத கல்ல வச்சு மண்டையில தட்டே எழுமே தவிர வேற ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா? எங்களோடு அல்லாஹ் இருக்கிறார், உங்களோடு அல்லாஹ் இல்லை என்று சொல்லி இந்த அபூ சுஃபியானுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்ட அபூ சுஃபியான், இஸ்லாத்துக்கு வராம அடம் பிடிச்ச அபூ சுஃபியான், மக்கா வெற்றிக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டதோடு மக்காவுல இருந்து கிளம்பி அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், ஃபுதைல் இப்னு வர்கா, ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ஆகிய 3 பேர் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை பார்க்கிறதுக்காக, உளவு பார்க்கிறதற்காக வருகிறார்கள். வந்து பார்த்தா நிறைய நெருப்பு மூட்டப்பட்டிருக்குது. நெருப்பு மூட்டினதை பார்த்து இந்த அதாவது மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்துல தான் நெருப்பு மூட்டப்பட்டிருக்குது. பார்த்துட்டு என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இது என்னப்பா அரஃபாவுல நெருப்பு மூட்டுற மாதிரியே மூட்டி, அரஃபாவுல தங்குற நேரத்தில் நெருப்பு மூட்டுவாங்க, அது மாதிரியே நெருப்பு மூட்டி இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த அபூ சுஃபியான் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, இல்ல அது பனு அம்ரு கூட்டத்தாக்கள் வந்து தங்கினா இப்படித்தான் தங்குவாங்க. அப்ப அபூ சுஃபியான் சொல்றாரு, பனு அம்ரு கூட்டத்திலே இவ்வளவு நெருப்பு கூட்டும் அளவுக்கு மக்கள் இல்லை. என்ன கணிக்கிறாரு? எவன் சம்திங் ராங், ஏதோ பிரச்சனை நடக்குது, யாரோ இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நபிகள் நாயகத்துடைய படை வந்து அவரை கைது பண்ணுகிறார்கள். கைது பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் முடிய அந்த அபூ சுஃபியான் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்துக்குள் நுழைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்றாங்க, இப்னு அப்பாஸே, அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், இவரை நம்முடைய படை வந்து கொண்டிருக்க, மக்காவை பிடிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வந்துகிட்டு இருக்காங்க, மக்காவை நோக்கி இஸ்லாமிய படை வருகிறது, இஸ்லாமிய படையினுடைய குதிரை வீரர்கள் ஒடுக்கமாக செல்லுகிற ஒரு இடத்தில் அழைத்து கொண்டு போய் நிறுத்துங்கள். எதுக்கு அப்படி விரிஞ்சு விரிஞ்சு போற இடத்துல நிப்பாட்டாம அப்படி ஒடுக்கமாக போற இடம் ஒண்ணு, ஒரு வழி மாறி ஒரு இடத்துல கொண்டு போய் இவரை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு படைகள் நெரிசலாக நெருக்கமா வர இடமா இருக்கணும். ஏன் சொல்றாங்க? சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன் தெரியுமா? அபூ சுஃபியானுக்கு தெரிய வேண்டும் இஸ்லாமிய படையினுடைய பலம். எதுக்கு சொல்றாங்க? இன் கேஸ் அபூ சுஃபியான் படைய சின்னதா நினைச்சிட கூடாதுல்ல, எவ்வளவு படை வருகிறது என்பது அபூ சுஃபியானுக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறாங்க. சொன்னதோட அபூ சுஃபியான் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். நிறுத்தப்பட்டதோட ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக படை வீரர்கள் மக்காவை நோக்கி படையெடுக்கிறார்கள். முதல்ல ஒரு குரூப் வர்றாங்க. இவர் பயந்து போய் கேட்கிறாரு, இந்த கூட்டம் யாரு? இவர்கள் தான் கிஃபாரி குலத்தினர், கிஃபார் குடும்பம், கிஃபார் கூட்டத்தினர் வருகிறார்கள் அப்படின்றதோட இவர் கேட்கிறார், எனக்கு கிஃபாரி கூட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறாரு. பிரச்சனை இல்லப்பா, கூட்டத்தை பாத்துக்க, கிஃபார் படை அப்படியே போகுது. திருப்பி ஜுஹைனா குலம் வருகிறது, ஜுஹைனாவுடைய படை, அது ஆயிரக்கணக்கான மக்கள். அதுக்கு பிறகு சாத் இப்னு ஹுசைம் கூட்டம் வருகிறது, அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள். அதே போல சுலைம் கூட்டத்தார் வராங்க, அவங்க ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள். இப்படி கூட்டம் கூட்டமாக வருகிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய படை ஒன்று வருகிறது. அவர் சொல்றார், நான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு படையை பார்த்ததே இல்லை, அவ்வளவு பெரிய படை. பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, இந்த படை யார் தெரியும்? இந்த படை யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர்கள் தான் அன்சாரிகள். விளங்கிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால உயிரை கொடுப்பதற்கு மதீனாவை சேர்ந்த இத்தனை நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மதீனாக்காரங்களாம். அவ்வளவு பெரிய ஒரு ஊரே திரண்டு வந்துருச்சு மக்காவுக்குள்ள. அவ்வளவு பெரிய ஒரு படை வருகிறது சொல்லிட்டு இதோ கொடியை பிடித்துக் கொண்டு வருகிறாரே, அவர்தான் சாத் இப்னு உப்பாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மதீனா அன்சாரிகளின் தலைவர். கொடியை பிடிச்சிட்டு வந்து இந்த அபூ சுஃபியானுக்கு பக்கத்துல வந்து நின்று சொல்றாரு, அபூ சுஃபியானே, இன்றைக்கு உங்களில் யாரும் தப்பிக்க முடியாது. அவருக்கு தெரியா இஸ்லாத்துக்கு வந்த செய்தி. அவர் சொல்றாரு, உங்களில் யாரும் இன்றைக்கு தப்பிக்க முடியாது. எந்த அளவுக்கு தெரியுமா? மக்காவின் எல்லைக்குள்ளே கூட இன்றைக்கு யுத்தம் செய்வதற்கு அனுமதிக்கப்படும் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்பதான் இவர் சொல்லிட்டு போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏரியாவில் வருவாங்க. அப்ப இவர் திரும்பி பார்ப்பாரு, ஒரு சிறியதொரு படை தெரியும். அவ்வளவு பெரிய படையை பார்த்ததோட சின்னோரு கூட்டம் வருவாங்க கடைசியா. அவங்கள வர்ற நேரத்தில் அவர்களுடைய கூட்டத்தினுடைய தலைவராக ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடித்துக் கொண்டு வருவார்கள். அவங்க யார் தெரியுமா? மக்காக்காரங்க.
சின்னோரு கூட்டம் மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் போனாங்கல்ல, அவங்க அவங்களுடைய படையோட வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது இந்த அபூ சுஃபியான் சொல்வார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மக்காவை பிடிக்க போகிறீர்கள், மக்காவை இன்றைக்கு மக்காவுக்குள்ளே கூட யுத்தம் நடக்கலாம் என்று சொல்லி சாத் இப்னு உபாதா சொல்லுகிறார், உண்மை என்ன? அப்ப சொல்லும் போது, இல்லை, அவர் தவறாக சொல்லிவிட்டார், மக்காவுக்குள் இன்றைக்கு யுத்தம் நடைபெறாது, மாறாக மக்காவுக்குள் இன்றைக்கு நடப்பது என்னவென்றால் கஅபத்துல்லா கண்ணியப்படுத்தப்பட்டு கஅபத்துல்லாவுக்கு போர்வை அணிவிக்கப்படும். கஅபத்துல்லா திரைச்சில இருக்குல்ல, அதை நான் மாத்த போறேன், கண்ணியப்படுத்த போறேன், கஅபத்துல்லாவுக்குள்ள யுத்தம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்லும்போது அபூ சுஃபியான் இப்னு அப்பாஸ பார்த்து சொல்றாங்க, இப்னு அப்பாஸே, அழிவு நாள்களில் ரொம்ப நல்ல நாள் இந்த நாள் தான். என்ன சொல்றாரு? அழியிற நாள்ல ரொம்ப நல்ல நாள் இந்த நாள் தான். ஏன் தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் எங்களை பிடித்தாலும் மன்னித்து விட்டு விடுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எப்படி விளங்குறாரு? ரசூலுல்லாஹ் பத்தி அவ்வளவு தெரியும். சில காபிர்கள் என்ன நினைச்சிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் மக்காவை கைது பண்ணி பிடித்து விட்டார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு அதுதான் ஆதாரம் என்று நினைத்தார்கள். அதனாலதான் கூட்டம் 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 கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வரும்போது வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, நீங்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள் நுழைவதை பார்ப்பீர்கள். அப்படி பார்க்கிற நேரத்தில் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா, நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் புகழுக்குரியவன் அவன் என்று சொல்லி அவனை புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்கினானே, அந்த மக்கா வெற்றியின் போதுதான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள். இவங்க இஸ்லாத்துக்குள் நுழைஞ்சதுக்கு பிறகு ஒரு தடவை மக்காவுல அந்த மக்களுக்கு மத்தியில் என்ன ஆகும்னு கேட்டா, நிறைய மக்கள் கொஞ்சம் பேர் இந்த இஸ்லாத்தினுடைய பொடுபோக்குத்தனமாக இஸ்லாத்தை கணக்கெடுக்காம இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹும்ம சபோன் கசபை யூசுப், யூசுப் நபியுடைய காலத்துல 7 வருடங்கள் பஞ்சம் ஏற்பட்டதை போன்று இந்த சமூகத்துக்கும் உண்டாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்ட துஆவுல அப்படி ஒரு பஞ்சம் வரும். எப்படி பஞ்சம் தெரியுமா? பிணங்களை சாப்பிட்டு விடுவோமோ என்று யோசிக்கிற அளவுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. அப்ப அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்க சொல்கிறீர்கள், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், ஏழைகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள். இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்தில் கேட்க கூடாதா? எங்களுக்காக பிரார்த்திக்க கூடாதா அப்படின்னு கேட்பாரு. அப்ப அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சு, யா அல்லாஹ், இவருடைய கஷ்டத்தை நீக்கு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். இவர் மக்காவிலே வாழ்ந்தாலும் இவருடைய மரணம் ஷாமிலே நிகழும். ஷாம்ல தான் இவர் மௌத்தா போவாரு. ஷாம்ல மௌத்தா போனதுக்கு பிறகு இவருடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் நாயகத்துடைய மனைவி, அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படும், வாப்பா மௌத்துன்னு சொல்லி. இவர் மௌத்தாகி 3வது நாள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மஞ்சள் நிறத்திலான குங்கும பூ நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை திரவியங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய கன்னத்திலும் தன்னுடைய கைகளிலும் தேய்த்துக் கொள்வார்கள். தேய்ச்சி கொண்டுட்டு என்ன சொல்லுவாங்க, மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அவ மக்களுக்கு மத்தியில் சொல்லுவாரு, நான் எதற்காக இந்த காரியத்தை பார்த்தேன் தெரியுமா? என்னுடைய தந்தை தான் மரணித்திருக்கிறார், என்னுடைய தந்தை மரணித்தார், ஒருவருடைய மரணத்துக்காக 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. இன்னையோட 3 நாள் என் வாப்பா மௌத்தா போய் இதுக்கு பிறகு நான் கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட்டது 3 நாள் தான் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். மாறாக கணவன் மரணித்தால் மாத்திரம்தான் 4 மாதங்களும் 10 நாட்களும் துக்கம் அனுபவிக்க வேண்டும், அனுஷ்டிக்க வேண்டும். இதா இருக்குல்ல, கணவன் மௌத்தா போனா மட்டும் தான் 4 மாசம் 10 நாள். அதுவும் கர்ப்பிணியா இருந்தா கற்பம் தரிக்கிற வரைக்கும். கணவன் இன்னைக்கு மௌத்தா போய் நாளைக்கு புள்ள பெத்துட்டாண்டா அவ்வளவுதான். இந்த மாதிரி கணவனுக்காக மட்டும்தான் கூடுதலாக இதா இருக்க வேண்டுமே தவிர யாரும் மரணித்ததற்காக கவலைப்படக்கூடாது. அதுக்குத்தான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லி இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூ சுஃபியானுடைய மகள், நபிகள் நாயகத்துடைய மனைவி அவர்கள் சொன்ன செய்தியை சஹீஹுல் புகாரியிலே பார்க்க கிடைக்கிறது. இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் உண்மையில் மறக்க முடியாத அளவுக்கு இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக இவர்கள், இந்த மார்க்கத்திற்கு எதிரியாக இருந்திருக்கிறார்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே நேரத்தில் மறக்க கூடாத மனிதராக முஸ்லிமாக மாறியும் இருந்திருக்கிறார். இஸ்லாத்துக்குள்ளே
முஸ்லிமாக மாறியதன் பின்னால் ஒரு தூய்மையான கொள்கைவாதியாக, ஒரு சிறந்த நபித்தோழராக, ஒரு சிறந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழனாக இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் இவருடைய முந்தைய கால வாழ்க்கையில் இவரை பற்றிய ஒரு எதிரி என்ற கண்ணோட்டம் இருந்தாலும் இவர் பிற்காலத்திலே இஸ்லாத்துக்குள் நுழைந்து மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்திற்காக உள்ளே நுழைந்தவர். பல தியாகங்கள் அடிப்படையில் இவருடைய விஷயத்தில் தெளிவான ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவருடைய வரலாற்றில் இன்னும் சில சம்பவங்கள் இருக்கிறது. முடிந்த நேரத்துக்கு பொருத்தமான அளவுக்கு சொல்லி இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.